அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பண பஞ்சத்தை ஒழிக்கும் ஆடி மாத தேவசயனி வளர்பிற ஏகாதசி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிற ஏகாதசிக்கு தேவசயனி ஏகாதசி என பெயர். இந்த ஏகாதசி விரத்தை கடைபிடிப்பவர்கள் வீட்டில் எப்பொழுதும் பணப்பஞ்சம் என்பது ஒருபோதும் இருக்காது என நம்பப்படுகிறது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசியை ஆஷாட ஏகாதசி எனும் சொல்லும் வழக்கம் இருக்கிறது. இத்தனை சிறப்பம்சம் பொருந்திய இந்த தேவசயனி ஏகாதசியில் பெருமாள் அவர்கள் தூக்கம் கொள்ள செல்வதாக ஐதீகம். அதாவது ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதம் வரை பெருமாள் அவர்கள் தூக்கத்தில் இருப்பார். பள்ளி கொண்ட பரம்பொருள் பெருமாள் அவர்களுக்கு இந்த ஏகாதசி சிறப்பம்சம். இந்த ஏகாதசி தினத்தில் விரதம் இருந்து பரம்பொருள் பெருமாளையும் மகாலட்சுமி தேவியையும் வழிபாடு செய்தால் நீங்கள் வேண்டிய வரங்களை சுலபமாக பெற முடியும். வீட்டில் பணப்பஞ்சம் கண்டிப்பாக ஒழிந்து செல்வம் செழிக்கும். அடுத்ததாக இன்றைய தினம் பெருமாளுடைய ஏகாதசி விரதம் எப்படி இருப்பது என பார்க்கலாம் வாருங்கள். அதிகாலை வேளையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு விரதத்தை தொடங்குங்கள். இந்த ஏகாதசியானது செவ்வாய்க்கிழமையில் இருக்கிறது. இன்று பரம்பொருள் முருகப்பெருமானுக்கும் சிறப்பு மிக்கது. ஆடி செவ்வாய் தேடிக்குழி எனும் வழக்கம் இருக்கிறது. இன்றைய நாளில் குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு விரதத்தை தொடங்குங்கள். இந்த ஏகாதசி விரதம் முழுவதும் வெறும் துளசி தீர்த்தத்தை பருகிவிட்டு பெருமாளின் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். முக்கியமாக இன்றைய நாளில் அரிசி சம்பந்தப்பட்ட உணவு உண்ணக்கூடாது, துளசி இலைகளை பறிக்கக்கூடாது. இது எல்லாம் மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது. அதனால் இந்த செயல்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதற்காக வேலைக்கு போகக்கூடாமல் உங்களது அன்றாட வேலையை செய்யக்கூடாது என்பது அர்த்தம் கிடையாது. வேலை செய்தது போக மீதம் இருக்கும் நேரத்தில் உங்கள் மனம் முழுவதும் அந்த பெருமாளை இணைந்திருக்க வேண்டும். கோவிந்தா கோவிந்தா, நாராயணா, கோபாலா, வாசுதேவா, இப்படி உங்களுக்கு எந்த பெருமாள் நாமத்தை உச்சரிக்க பிடிக்குமோ அந்த பெருமாளது நாமத்தை இன்று முதல் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். துளசி தீர்த்தம் எவ்வளவு வேண்டுமென்றாலும் நீங்கள் பருகி கொள்ளலாம். இந்த விரதத்தை கண்டிப்பாக துளசி விரதத்தை மேற்கொண்டு பருகலாம். இப்படி முழு விரதமும் உங்களால் இருக்க முடியாது. வெறும் தண்ணீரை பருகி இந்த நாளை கடந்து செல்வதில் சிரமம் இருக்கிறது என நீங்கள் நினைத்தால் உடல்நிலை சரியில்லை என்பவர்கள் உங்களுக்கு தேவையான பழம், பால் போன்ற உணவுப் பொருட்களை சாப்பிட்டு விரதம் இருந்து மகாலட்சுமியின் அம்சத்தை பெறலாம். மருந்து மாத்திரை சாப்பிடுவர்கள் உங்களுடைய உணவை நீங்கள் தியாகம் செய்ய வேண்டாம். எப்போதும் போலவே சாப்பிட்டு பெருமாளுடைய நாமத்தை உச்சரித்தாலும் உங்களுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இப்படி ஏகாதசி நாளில் விரதம் இருந்து மாலை பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி இலைகளை சாத்தி பெருமாளை மனம் உருகி வேண்டிக் கொள்ளவும். துளசி இலைகளை நேற்றே பறித்து வைத்து கொண்டிருக்க வேண்டும். இன்றைய தினம் மகாலட்சுமி தாயார் முன்பு சிறிது நேரம் அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனையை செய்யுங்கள். மகாலட்சுமி கடாட்சம் நிறைவாக கிடைக்கும். பொதுவாக ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் மறுநாள் துவாதசி என்றுதான் காலை நேரத்தில் விரதத்தை முடிப்பார்கள். அதாவது முக்கியமாக துவாதசி திதியானது மிக முக்கியத்துவம் புரிந்தது. இந்த துவாதசி திதியை வாசுதேவ துவாதசி திதி என சொல்லுவார்கள். இந்த துவாதசியை வாசுதேவ துவாதசி என இருக்கிறது. இந்த துவாதசி திதியில் காலை வேளையில் எல்லா காய்கறிகளையும் சேர்த்து சமைத்து இறைவனுக்கு படையல் போட்டு அந்த சாப்பாட்டை நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். முக்கியமாக ஆடி மாதத்தில் கண்டிப்பாக இந்த செவ்வாய்க்கிழமை விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் மிக முக்கியத்துவம் புரிந்தது. எந்த அளவுக்கு ஏகாதசி விரதம் சிறப்பம்சம் புரிந்ததோ அந்த அளவிற்கு முக்கியத்துவம் புரிந்தது செவ்வாய்க்கிழமை விரதம். செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து கண்டிப்பாக வழிபடுவர்களுக்கு கடன் பஞ்சம் இருக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு அதிகரித்து கொண்டே இருக்கும். இந்த ஏகாதசி தினத்தன்று புளியோதரையும் துவாதசி என்று தயிர் சாதம் என பிரித்து கொண்டு மகாவிஷ்ணுக்குரிய நைவேத்தியம் செய்து வழிபடுவது சிறப்பம்சம். ஏகாதசி தினத்தில் அன்னதானம் செய்வது மகத்தான பலன்களை பெற்றுத்தரும். குறிப்பாக 5 உணவுப் பொட்டலங்களையாவது நீங்கள் தானம் செய்ய வேண்டும்.
இதனால் உங்கள் வேண்டுதல்கள் நிவர்த்தி செய்து அவரவரால் வெங்கடாஜலபதியின் கடவுளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஏகாதசி தேதியில் மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கு பின்னர் குறைந்தது 5 பேருக்காவது உணவு வழங்கல். இதனால் வீட்டில் தனம் தானியம் பெருகும். வீடு மனை வாங்கும் யோகம் ஏற்படும். கடன் தொல்லைகளில் கண்டிப்பாக கடன் தொல்லைகளில் இருந்து மீளலாம். நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஆடி மாத சுக்லபட்ச ஏகாதசி திதி, அதாவது துவாதசி திதி என்றெல்லாம் பொதுவாக மாதந்தோறும் வருகின்ற ஏகாதசி திதி வாதியில் பெருமாளை வழிபாடு செய்வதும் ஏகாதசி நாளில் உணவு தானம் வழங்குவதும் அனைத்து பாவத்தையும் போக்கி புண்ணிய பலன்களை பெருக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.